அசோக் தான் வராருன்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரியே வந்துட்டான் போல இருக்கு. அண்ணி, அவர்தான் அசோக். ஆள் நல்லா தான் இருக்கான், ஆனா நல்லவன் இல்ல. என்ன சொல்றீங்க? லிமிட்டை மீறிட்டான்ல, அதான். அந்த தப்புக்கு நானும் தானே காரணம். ஹாய் அர்ச்சனா, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்களா? ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன். சாரி. அசோக், இவங்க தான் எங்கள் அண்ணி ஸ்வாதி. வணக்கம். அண்ணி, இவர் தான் அசோக். நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். போலாமா? ஆ. நீங்க விஜயகுமார் சாரோட பையனா? ஆமாம். அர்ச்சனா யாருன்னு தெரிஞ்சுதான் பழகுனீங்களா? இல்லை, அவளை முதல்ல பார்க்கும்போது அவள் யாருன்னு எனக்கு தெரியாது. அவளை எனக்கு பிடிச்சது, பழகிட்டேன். அன்றைக்கி அவள் அண்ணன் என்கிட்ட வந்து கலாட்டம் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அவள் ஆர்கேயோட தங்கச்சி பொண்ணுன்னு. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆனா அர்ச்சனா கிட்ட ஏன் போய் சொன்னீங்க? என்ன சொல்கிறீங்க? நீங்க விஜயகுமார் சாரோட பையன் சொல்லாம எதுக்காக மேன்ஷன்ல தங்கி இருக்கிறதா போய் சொன்னீங்க? அது இல்லைங்க, பொதுவாக பணக்கார பசங்கன்னா பொண்ணுங்க நம்ப மாட்டாங்க. ஏதோ ஒரு ஹாபிக்காவோ விளையாட்டுக்காவோ தான் பழகுறேன்னு நினைப்பாங்க. அதனால்தான் நான் பணக்காரன்ற விஷயத்த அவகிட்ட மறைச்சிட்டேன். ஆனால் நான் அவளை சின்சியராக லவ் பண்ணுறேங்க. அவளும் என்ன சின்சியராக லவ் பண்ணுறா. அவள் மனசு தங்குங்க. அதுக்காக தான் இவகிட்ட எல்லாம் மீறி பழகுனீங்களா? இவ ஆர்கேவோட தங்கச்சி பொண்ணுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க விஜயகுமார் சாரோட பையன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்னொன்னு இருக்கு. எதுவாக இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. நீயே சொல்ல அர்ச்சனா. என்ன அர்ச்சனா தயங்குற? எது வந்தாலும் சொல்லு. உங்க அண்ணியோட அப்பாவுக்கு ஈக்குவலா எங்க அப்பாவும் பணக்காரர் தானே. இப்ப பிரச்சனை பணத்துல இல்ல, என் வயித்துல. என்னாச்சு? நான் கன்சீவ் ஆயிருக்கேன். ஏ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாட் a குட் நியூஸ். கை கொடு. ஊரறியே இவளுக்கு தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்பா ஆனவனா சந்தோஷத்துல கங்க்ராச்சுலேட் பண்றதுக்கு. இத பாருங்க அசோக், கோடீஸ்வரனா இருந்தாலும் குப்பமேட்ல வாழ்றவனா இருந்தாலும் பண்பாடும் நாகரிகமும் என்னைக்குமே மாறாது. மானங்கிறது ரொம்ப முக்கியம். அதை எங்க வீட்டு பொண்ணு இழந்துட்டு நிக்கிறா. அதுக்கு காரணம் நீங்க. உங்க அப்பாக்கும் எங்க அப்பாக்கும் 1008 பிரச்சனை இருக்கலாம், ஆனா அதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு இவ வாழ்க்கையோட விளையாடணும்னு நினைக்காதீங்க. இத பாருங்க, அர்ச்சனா ரொம்ப நல்ல பொண்ணு. அவ கல்யாணத்தை பெரிய அளவுல நடத்துறதுக்காக மாப்பிள்ளையெல்லாம் கூட பார்த்துட்டாங்க. எல்லா செலவையும் எங்க அப்பாவே ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. கல்யாணத்துக்கு நாள் குறிக்க வேண்டிய நேரத்துல கல்யாண பொண்ணு கர்ப்பமாயிட்டான்னு தெரிஞ்ச உடனே கலங்கி போயிட்டேன். இந்த விஷயம் எங்க வீட்டுல யாருக்குமே தெரியாது. எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு நல்ல முடிவு எடுத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி பணக்கார பசங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஹாபி. அந்த மாதிரி பையனா நீங்க இருந்துடக்கூடாது. இதை பாருங்க, பணங்கிறது சம்பாதிக்கக்கூடிய விஷயம்.
ஆனால் காதல் அது வரங்க. அந்த வரம் மூலமாக கிடைச்ச ஆனந்தம் தான் அர்ச்சனா. என்னைக்கு அவளை முதல்ல பார்த்தனோ அன்றைக்கே இவ தான் என் பொண்டாட்டின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அவளும் என்னை காதலிக்கிறேன்னு சொன்னதும் நாங்கள் மனசளவில் தம்பதி ஆயிட்டோம். நாங்கள் பழகினது கூட அந்த நம்பிக்கையில் தான். கனவுல கூட அவளை கெடுக்கணும்னு நான் நினச்சி பார்க்கல. இதை பாருங்க, என்னை நம்புங்க, நான் அர்ச்சனாவை கைவிட மாட்டேன். ஒரு விதத்தில் அவள் கன்சீவ் ஆனதும் நல்லது தான். இதுவே என் வேகத்தை கூட்டும். கண்டிப்பாக எங்கள் அப்பா கிட்ட பேசி இந்த கல்யாணத்துக்கு சம்மதத்தை வாங்குறேன். ரொம்ப சந்தோஷங்க. ஆனா இதுக்கு உங்க அப்பா சம்மதிப்பார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அவர் சம்மதத்தை வாங்க நான் ட்ரை பண்ணுறேன். இல்லைன்னா இருக்கவே இருக்கு ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ். மாலையும் கழுத்துமா போய் நின்னா அவரால் என்ன சொல்ல முடியும்? ஊரறிய கல்யாணம் நடந்தாதான் நல்லது. அதுக்கான முதல் ஸ்டெப் நான் எடுக்கிறேன். எங்கள் அப்பா கிட்ட பேசுகிறேன். சம்மதத்தை வாங்கிட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகேவா? ம், சரி. சிரிப்பா. சிரிக்க முடியலைங்க. சம்மதத்தோட சீக்கிரம் வாங்க. அது வரைக்கும் அழாம வேணா இருக்கேன். நிச்சயமாக கைவிட மாட்டேன், பயப்படாத. நான் வரேன். வரேன். பேசுறதெல்லாம் நல்லவனா தான் பேசுறான். ஆனா நல்லவனா நடந்துக்கணுமே. வா போலாம். विनायको विघ्नराजो भौरीपुत्रो गणेश्वरः स्कन्धाग्रजो अव्ययः बोधो दक्षात्यक्षो द्विजप्रियः. அம்மா, சுவாமி, என்ன பார்க்குறீங்க? தயங்காதீங்கம்மா. உங்க உள் மனசுல உள்ள கேள்விய நான் சொல்றேன், கேட்குறீங்களா? சொல்லட்டுமா? சொல்லுங்க சுவாமி. ஒரு தேங்காய் செதறினா எத்தனை பேருக்கு சந்தோஷம். ஆனா ஒரு குடும்பம் செதறினா எத்தனை பேருக்கு சோகம். தேங்காய் தண்ணி செதற மாதிரி அத்தனை பேர் கண்ணில் கண்ணீர். ஏன் இது தானம்மா உன் கேள்வி? ஆமா சுவாமி, அது மட்டும் இல்ல, இந்த உதாரணத்துக்கு ஆளாகிற தேங்காய ஏன் நைவேத்திய பொருளா கடவுளுக்கு படைக்கிறோம்? இந்த கேள்வி உன் குடும்பத்துல நடக்கிற பிரச்சனையால வந்திருக்கு. ஆண்டவனை வேண்டும் போது நம்மளோட உள்ளம் வெள்ளையா இருக்கணும், அதுல ஈரம் இருக்கணும். நம்ம பிரார்த்தனை முடிவு மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். இதுதான்மா தேங்காய் உடைக்கிறதோட தத்துவம். ரொம்ப நன்றி சுவாமி. ஆனா கடவுளை எவ்வளவுதான் கும்பிட்டாலும், பூஜைகள் பண்ணாலும், பிரார்த்தனைகளை நிறைவேற்றினாலும் சோதனை மட்டும் வந்துகிட்டே இருக்கே. நாம ஆண்டவனை வேண்டும் போது இன்பத்தை எதிர்நோக்கித்தான் இருக்கோம். இன்பத்தோட இன்னொரு பக்கம் துன்பம். ஒரு கட்டடம் கட்டி முடிக்கும் போது சில கற்கள் செதறித்தான் கிடக்கும். பூமிக்கு காயப்படாம பூஜைக்கு நீர் வராதுமா. கஷ்டப்படாம இன்பமும் வராது, துன்பமும் போகாது. வந்த இன்பங்கள் அடைந்த துன்பங்களுக்கான பரிசு. வந்து கொண்டிருக்கும் துன்பங்கள் வரப்போகும் இன்பங்களுக்கான ஒரு முன்னறிவிப்பு. மனசை தளர விடாதம்மா. பெத்த தாயோட வேதனை கடவுளுக்கு தெரியும். உன் கஷ்டமெல்லாம் போயிடும். இப்பதான் சுவாமி என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நல்லா இருக்கணும். ஓம் நம சிவாய. சாரி அத்தை, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? நீங்கள் திடீர்னு ஃபோன் பண்ணி என்னை வர சொன்னதும் ஃபேக்ட்ரியில் ஒன்றுமே ஓடல. என்னத்தை நீங்க போய் எனக்காக காத்திருக்கிறதா? அந்த மரியாதை நீ எனக்கு கொடுக்கறதுனால தான் நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன்.
அது மட்டும் இல்ல, என் மகளுக்கு நல்ல புத்தியை கூடன்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். யார், அனிதாவுக்கா? அவளுக்கு தான் ஏற்கனவே நிறைய புத்தி இருக்கு. நீங்க அவளுக்காக டைம் வேஸ்ட் பண்றீங்க. அவ புத்தி நல்லா இருந்தா பரவாயில்ல. வம்சத்தை வளர்க்க வேண்டியவ வம்சத்தை வளர்க்க விடாம கண்ட கண்ட மாத்திரையெல்லாம் சாப்பிடுறான்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் கடவுளை வேண்டாம நான் என்னப்பா பண்றது? அதுக்கு காரணம் அவ புத்தி இல்ல அத்தை, திமிரு. என்ன பண்றது அத்தை? ஆரம்பத்துல இருந்தே நீங்களும் மாமாவும் அவ பேச்சுக்கெல்லாம் தலையாட்டிட்டு வந்துட்டீங்க. இப்போ நான் அவளை ஏத்து பேசினா அவளுக்கு அது பெரிய தோல்வியா தெரியுது. எப்படியாவது என்ன ஜெயிக்கணும்னு பாக்குறா. அதுக்கு தப்பான ஆட்டம் ஆடுறா, பிடிவாதம் பிடிக்கிறா. மொத்தத்துல அவளை பொறுத்த வரைக்கும் நான் அவ இஷ்டத்துக்கு வந்துடணும், அவ்வளவுதான். அதான்ப்பா வேதனை. இப்படி ஒரு பொண்ணு ஏன் வயித்துல பிறந்தாளா? இவளை பெக்கறதுக்கு நான் என்ன பாவம் பண்ணேனோ? அத்தை, நீங்கெல்லாம் எந்த பாவமும் பண்ணல. தேவலமா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. அவளே தானா அவள் நிம்மதியை கருத்துக்கிறான். சந்தோஷத்துக்கும் சங்கடத்துக்கும் அவளுக்கு வித்தியாசமே தெரியல. அதான் பிரச்சனை. அவளைதானே உன்னை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டா. அதுக்காக யார் யார்கிட்ட என்னெல்லாம பேச வேண்டி இருந்தது. அவ சந்தோஷத்துக்காக எத்தனை பேரோட சந்தோஷம் போச்சு. அப்படி அத்தனை பேரோட வைத்தறிச்சனால வாழ்க்கை அமைஞ்சதுனாலதான் இப்படி எல்லாம் நடக்குதான்னு தெரியல. இருந்தாலும் உனக்கு ஏன்பா இந்த வேதனை வரணும்? பத்தாததுக்கு உன் பாவத்தை வேற அவ சேர்த்துக்கிறா. அத்தை, நான் பெருமைக்கு பேசிக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு வகையில் அனிதா எனக்கு மனைவியானது அவளோட நல்ல நேரம். என்னப்பா சொல்ற? இல்லாட்டி அவளுக்கு வாழ்க்கை என்னன்னு தெரியாமையே போயிருக்கும். என் கூட சண்டை போட்டாவது அவ புரிஞ்சுக்கிட்டோம். எவ்வளவு நல்ல மனசுப்பா உனக்கு. தான் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அவமானம் வந்துருமேன்னு அவ கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை. ஆனா உங்க அப்பா அம்மாவை இவ்வளவு வேதனைப்படுத்தியும் கூட அவளை விட்டு கொடுக்காம பேசுறியே. கடவுள் இந்த மாதிரி 2 பேரை தான் சேர்த்து வைப்பான் போல இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் என்னால அவகிட்ட சொல்ல முடியல. என்னப்பா? அத்தை, உங்களுக்கு கேட்க கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் என் கோவத்தை கட்டுப்படுத்திட்டு சொல்றேன். நீங்க அப்பாவுக்கு அக்காவா இல்லாம இருந்திருந்தா, அனிதா உங்க பொண்ணா பிறக்காம இருந்திருந்தா, முக்கியமா என் இடத்துல வேற ஒருத்தன் அவளுக்கு புருஷனா இருந்ததா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? அதை என் வாயால சொல்ல மாட்டேன். அர்ஜுன், உன் கோவத்துல தப்பே இல்லை. ஆனா அவசரப்படாதப்பா. என் குடும்ப நிம்மதியே உன் பொறுமையில தான் இருக்கு. கொஞ்சம் அமைதியா இரு. என் மகளால உன் குடும்பமே வேதனையில இருக்கு. இருந்தாலும் நீதான் அவளை திருத்தணும். கோவத்துல அவசரப்பட்டு எந்த தப்பான முடிவையும் எடுத்துறாதப்பா. இத நான் உனக்கு ஒரு அத்தையா சொல்லல, பொண்ணு கொடுத்த மாமியாரா பேசல. அம்மா ஸ்தானத்துல இருந்து பேசுறேன். தப்புதான். எங்க பொண்ணுக்கு நாங்க எவ்வளவோ செல்லம் கொடுத்துட்டோம். இப்போ அவளை வழிக்கு கொண்டு வர எங்களால முடியலப்பா. ஆனா உன்னால முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என் நம்பிக்கை வீணாக்கிடாதப்பா. இந்த உலகத்தை நீதான் அவளுக்கு புரிய வைக்கணும். அத்தை அத்தை, அழாதீங்க அத்தை, ப்ளீஸ். உங்க எல்லாரோட சந்தோஷத்துக்காக தானே நான் அனிதாவை கட்டிக்கிட்டேன். கண்டிப்பா உங்க நம்பிக்கை வீண் போகாது அத்தை. நான் அவளை திருத்துவேன். இதை பாருங்க, நீங்க முதல்ல உங்க கண்ணை தொடங்க. இனிமே நீங்க அழக்கூடாது. ஆமா, நீங்க அழுறத பார்த்தா எங்க அம்மா அழுற மாதிரியே இருக்கு. கஷ்டமா இருக்கத்த. அர்ஜுன், அடுத்த ஜென்மத்துல நீ எனக்கு பிள்ளையா பிறக்கணும். என்னத்த நீங்க? வாங்க போலாம், வாங்க. போங்க.
சார் எப்படி போகணும்? நேரா போங்க. ஏன்பா ஷாம், இந்த ஏரியாவா? ஆமாம் சார். நீங்கள் பார்த்துருக்கிற பிளாட்டு கமர்ஷியல் பிளாட் தானே? சார், கோயில் பக்கத்தில் இருக்கிறதுனால நிறைய ஜனங்க வருவாங்க. ஸோ இட்ஸ் அ நைஸ் பிளேஸ். ஓகே, இன்னும் எவ்வளோ தூரம் போனோம்? இதோ இப்போ வந்துருச்சு சார். சார் எந்த பக்கம் போகணும்? ரைட்டில் போங்க. வண்டியை நிறுத்துப்பா. ஏன் மதன், அங்க போறது ரோகிணி தானே? எந்த பொண்ணுப்பா? அங்க பாருடா, லைட் கிரீன் சாரி கட்டு போற அவ தானே? பார்த்தா அவங்க மாதிரி தான்ப்பா இருக்கு. என்னடா அவங்க? அவளுக்கு என்ன மரியாதை? ஏன் நாராயணா, ரிவர்ஸ் வண்டிய. சரி சார். ரோஹிணி நில்லுமா. அங்கிள், நீங்களா? இங்க வாமா. என்ன அங்கிள், எப்படி இருக்கீங்க? நீங்கெல்லாம் அவங்கவுங்க வேலையை ஒழுங்கா பார்த்துருந்தீங்கன்னா நாங்க நல்லா தான் இருப்போம். என்ன அங்கிள், ஏன் இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்றேன்? என் மருமக அபிராமி உங்ககிட்ட அத்தனை அன்போடையும் பாசத்தோடய இருந்தா. அவ யாருகிட்டையும் இத்தனை பாசம் வச்சது இல்ல. அவளை நீ நடு ரோட்ல அவமானப்படுத்திருக்க. நீ சுமந்துட்டு இருக்கேன்னு பரிதாபப்பட்டு உன்னை வாழ வைக்கிறேன்னு அவ துடிச்சா. நீ அவளை துடிக்க வச்சுட்ட. அவ யாரு? இந்த ஆர்கேயோட மருமக. நீ யாரு? தாலி இல்லாம குழந்தைய சுமந்து இருக்கிறவன். அவளை பேச உனக்கு அருகதை இருக்கு? நீ இனிமே அபிராமிய பார்க்க கூடாது, அவ பேச்சுக்கே வரக்கூடாது. உன்னை எங்க கண்டாலும் எச்சரிக்கைன்னு நினைச்சேன். அதான் ரோடுன்னு பார்க்காம இறங்கிட்டேன். ஆமா, ரொம்பவே இறங்கிட்டீங்க. என்னது? திட்டியாச்சுல, கிளம்புங்க.